திண்டுக்கல் மாவட்டம் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 3000 அபராதம் பெற்றுத் தந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் 15/12/2025 திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் காவல் நிலைய அண்ணா நகர் பகுதியில் ஜெயபிரதா என்பவர் வீட்டில் அத்துமீறி உள்ளே நுழைந்து கத்தியை காண்பித்து மிரட்டி செல்போன் மற்றும் ரூபாய் 5500 திருட்டில் ஈடுபட்ட வழக்கில் பழனி அடிவாரம் குறும்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வாய்க்கால்சாமி என்ற மின்னல் வாய்க்கால்சாமி என்பவரை பழனி அடிவாரம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கு பழனி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் IPS அவர்களின் அறிவுறுத்தலின்படி புலன் விசாரணை அதிகாரி பழனி நகர வட்ட காவல் ஆய்வாளர் திரு மணிமாறன் மற்றும் தற்போதைய புலன் விசாரணை அதிகாரி பழனி அடிவாரம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு ராஜா அவர்கள், நீதிமன்ற முதல்நிலை காவலர் திரு ரெங்கநாதன் அவர்கள் மற்றும் அரசு வழக்கறிஞர் திரு பார்த்திபன் அவர்களின் சீரிய முயற்சியால் 15/12/2025 அன்று பழனி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் குற்றவாளி வாய்க்கால்சாமி என்ற மின்னல் வாய்க்கால்சாமி என்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 3000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்கள்.